ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி பிரெட் டோஸ்ட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசி சீஸி சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மல் பிரெட் டோஸ்ட் இல்லாமல் பிரெட் டோஸ்ட்டே பிடிக்கலங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 எக்ஸ் போல் நான் உடச்சி ஊற்றிட்டு அதில் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சில திங்ஸ் அரைக்க வேண்டியிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி. நான் இதை ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அடுத்ததாக கருவேப்பிலை அண்ட் தென் பச்சை மிளகா. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த எக் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அடுத்ததாக பெப்பர் லைட்டாக ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம வந்து பிரெட் ஸ்லைசஸை இந்த பேட்டரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தோசைக்கல்லில் டாஸ் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி நான் 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டையும் பக்கத்தில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மேலே நான் சீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு தென் அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா 2 பக்கமும் நல்லா அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்பைசி சீஸி சாண்ட்விச் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlog-ஐ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlog-ல நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.